வணக்கம். இது இன்றைய காலை நேர பிரதான செய்திகளின் தலைப்புச் செய்திகள். கடற்தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்த முன்னாள் ராணுவ தளபதி. பொது சுகாதார பரிசோதகர்களின் அதிரடி சோதனை. தெல்லிப்பளையில் உணவகத்திற்கு சீல். கண்டியில் கடும் மழை, வெள்ளத்தில் மூழ்கிய தொடருந்து நிலையம். இலங்கையில் பரவும் கொடிய நோய் தாக்கம், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கொழும்பில் முன்னெடுக்கப்படவுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். அமைச்சுக்கு சொந்தமான 4 வாகனங்களையும் ஒப்படைக்காத டயன கமகே. இலங்கையில் பாகிஸ்தான் பிரஜைகள் 9 பேருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. சம்பூர் விவகாரம், தமிழர்களுக்காக குரல் கொடுத்துள்ள மைத்திரி. இனி விரிவான செய்திகள். கடல் தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை தொடர்பில் கடற்தொழிலாளர்களுக்கு அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கல்பெட்டி முதல் கொழும்பு வரையிலும், ஹமாந்தோட்டை முதல் போத்துவில் வரையில் கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும், மணிக்கு 60 கிலோமீட்டர் முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த கடற்பரப்புகளில் அவ்வப்போது பலத்த மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீரற்ற காலநிலை தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு கடற்தொழிலாளர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்த முன்னாள் ராணுவ தளபதி. முன்னாள் ராணுவ தளபதி ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்து கொண்டுள்ளார். அத்துடன் ஜெனரல் மகேஷ் சேனநாயக்க ஐக்கிய படை வீரர் சக்தியின் பிரதானியாக நியமிக்கப்பட்டுள்ளார். 1981 ஆண்டு அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி சேனநாயக்க இலங்கை ராணுவத்தில் இணைந்து கொண்டார். இதையடுத்து ராணுவத்தில் இருந்து உத்தியோகபூர்வமாக ஓய்வு பெற்ற பின்னர் அவர் 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் தேதி முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேனவினால் ஜெனரல் தரத்திற்கு உயர்த்தப்பட்டார். பின்னர் சேனநாயக்க 2019ஆம் ஆண்டு அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் போட்டியிட்டு முக்கிய அரசியல் கட்சிகளின் 3 வேட்பாளர்களுக்கு பிறகு 4வது இடத்தை பிடித்தார். ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகாவிற்கும் கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையில் முரண்பாட்டு நிலைமைகள் நீடித்து வரும் நிலையில் இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பொது சுகாதார பரிசோதகர்களின் அதிரடி சோதனை. தெல்லிப்பளையில் உணவகத்திற்கு சீல். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் உள்ள பிரபல உணவகம் ஒன்று திடீர் சோதனைக்குட்பட்டதை அடுத்து 14 நாட்களுக்கு பூட்டப்பட்டுள்ளது. தெல்லிப்பளை மற்றும் கீரிமலை பொது சுகாதார பரிசோதகர்களான லதன் மற்றும் உமாசுதன் ஆகியோரால் KKS வீதியில் உள்ள குறித்த உணவகம் இன்று சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதன்போது குறித்த உணவகத்தில் பல சுகாதார குறைபாடுகள் இனங்காணப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த பொது சுகாதார பரிசோதகர்களால் உணவகத்திற்கு எதிராக மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து 65,000 ரூபாய் தண்டப்பணம் மற்றும் 14 நாட்களுக்கு உணவகத்தை மூடுவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கண்டியில் கடும் மழை, வெள்ளத்தில் மூழ்கிய தொடருந்து நிலையம். கண்டி நகரில் கடந்த 16ஆம் தேதி பெய்த கடும் மழையினால் கண்டி தொடருந்து நிலையம் உள்ளிட்ட நகரின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளது. இதேவேளை தொடருந்து நிலையத்தை அண்மித்துள்ள முறையற்ற வடிகால் கட்டமைப்பு மற்றும் வடிகால்கள் மூடப்பட்டமையே தொடருந்து நிலையம் நீரில் மூழ்க காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கண்டி நகரில் 100 மில்லிமீட்டருக்கு அதிக மழை வீழ்ச்சி ஒரே நேரத்தில் பெய்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவிக்கிறது. இதையடுத்து போகம்பரவிற்கு பின்புறமாக உள்ள மலைப்பகுதியில் இருந்து பெருமளவான வெள்ள நீர் தொடருந்து நிலையத்தை நோக்கி பெருக்கெடுத்திருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தொடருந்து நிலையத்தின் முன்பகுதி முற்றாக நீரில் மூழ்கியுள்ளதுடன் தொடருந்து பாதைகளும் நீரில் மூழ்கியிருந்தது. இதேவேளை தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த வெள்ளவாய வீதி போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரின் பூரண கண்காணிப்பின் கீழ் கடுமையான அவதானத்துடன் குறித்த வீதியில் போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இன்று மழை பெய்ததால் இந்த வீதி மீண்டும் ஆபத்தான நிலைக்கு மாறக்கூடும் என அனர்த்த முகாமைத்துவ பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. அப்படியானால் எந்த நேரத்திலும் சம்பந்தப்பட்ட வீதியை மீண்டும் மூட வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் பரவும் கொடிய நோய் தாக்கம், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. நாட்டில் தற்போது மக்கள் மத்தியில் டைபாய்டு பாக்டீரியா பரவும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நோய் தாக்கம் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர்.
டைபாய்டு பாக்டீரியாவானது மலக்கழிவுகளால் உருவாகின்ற அதேவேளை பாதிக்கப்பட்ட நபரின் மலத்திலிருந்து மற்றொரு நபருக்கு பரவுவதாக தெரிவிக்கப்படுகிறது. வீட்டில் சமைத்த உணவை உட்கொள்ளாதவர்கள் மற்றும் வெளியூர் சென்று வருபவர்களை இது குறித்து அவதானமாக இருக்குமாறு கூறப்பட்டுள்ளது. இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உணவு மற்றும் பானங்களை தயாரிக்கும் போது அது மற்றொரு நபருக்கு பரவும் அபாயம் உள்ளது. எனவே இயன்றவரை வீட்டில் சமைத்த உணவுகளை உண்ணுமாறு சுகாதார திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டால் காய்ச்சல், இதய துடிப்பு குறைதல், சோர்வு, இருமல், தலைவலி மற்றும் மலச்சிக்கல் போன்ற அறிகுறிகள் ஏற்படலாம். டைபாய்டு பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைத்து சுகாதார மருத்துவ அலுவலர் அலுவலகங்களிலிருந்து அதற்கான தடுப்பூசிகளை இலவசமாக பெறலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் முன்னெடுக்கப்படவுள்ள முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். தமிழர் தாயகத்தில் பல்வேறு பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் கொழும்பில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதன்படி இன்று காலை வெள்ளவத்தை தொடருந்து நிலையத்திற்கு அருகில் காளிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் பேரவை எனும் அமைப்பால் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த அமைப்பின் உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் ஐபிசி தமிழுக்கு செய்தியை தெரிவித்தார். தமிழ் மக்களுக்கு எதிரான கொடூர யுத்தம் நிறைவடைந்து இன்றுடன் 15 வருடங்கள் பூர்த்தியாகின்றன. இந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் கொல்லப்பட்ட பல்லாயிரக்கணக்கான தமிழர்களை இன்றைய தினம் நினைவு கூற உள்ளதாக காளிமுகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட மக்கள் பேரவை எனும் அமைப்பின் உறுப்பினர் ராஜீவ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார். அமைச்சுக்கு சொந்தமான 4 வாகனங்களையும் ஒப்படைக்காத டயனா கமகே. முன்னாள் சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயனா கமகே பயன்படுத்திய அமைச்சுக்கு சொந்தமான 4 வாகனங்களையும் இதுவரை கையளிக்கவில்லை என சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரித்தானிய பிரஜை என்ற காரணத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினராக அங்கம் வகிக்க தகுதியற்றவர் என அண்மையில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இதன்படி டயனா கமகேவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளது. ராஜாங்க அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் வழங்கப்பட்ட வாகனங்களை மே மாதம் 8ஆம் தேதி அமைச்சிடம் ஒப்படைக்குமாறு சுற்றுலாத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது. எனினும் நேற்றைய தினம் வரையில் இந்த வாகனங்கள் சுற்றுலாத்துறை அமைச்சிடம் ஒப்படைக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை ஒப்படைக்கப்படாத வாகனங்களில் டிஸ்கவரி ஜீப், கேப் வண்டி, பிராடோ ஜீப் மற்றும் கார் ஒன்றும் காணப்படுகிறது. இவற்றில் கேப் ரக வாகனமானது விபத்துக்குள்ளானத காரணத்தினால் குருநாகல் காவல்துறையினரின் பாதுகாப்பில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. இலங்கையில் பாகிஸ்தான் பிரஜைகள் 9 பேருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. பாரியளவில் போதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 2020ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் பிரஜைகள் 9 பேருக்கு 10 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கானது கொழும்பு மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்தே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியன்று காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரும் இலங்கை கடற்படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் 581 கிலோ 34 கிராம் சந்தேகத்திற்குரிய போதைப்பொருள் மற்றும் 614 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருட்களை வைத்திருந்த 10 பாகிஸ்தானிய நாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை தண்டனையை அனுபவிக்கும் குற்றவாளிகளை பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பூர் விவகாரம் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்துள்ள மைத்திரி. நினைவேந்தல் நிகழ்வை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்கு அமைய திருகோணமலை, மூதூர், சம்பூரில் 4 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் இடம்பெற்ற போரில் உயிரிழந்தவர்களை நினைவேந்தி அஞ்சலிக்க அவர்களின் உறவுகளுக்கு முழு உரித்து உண்டு. அதை இன ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ பிரித்து பார்க்க முடியாது. எனவே இறுதிப் போரில் உயிரிழந்த தமிழ் மக்களை அவர்களின் உறவுகள் நினைவேந்த அரசு அனுமதிக்க வேண்டும். அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி எந்த தடை உத்தரவுகளையும் அரசு விதிக்க கூடாது. வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என்று அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன். நினைவேந்தல் நிகழ்வுகளை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். எனது ஆட்சியில் நல்லாட்சி அரசில் நினைவேந்தல் நிகழ்வுகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நடத்த அனுமதி வழங்கியிருந்தேன்.
உயிரிழந்தவர்களை வைத்து இன ரீதியில் மத ரீதியில் அரசியல் நடத்தும் நோக்கம் எனக்கு இருக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார்.